வணக்கம். நீங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்கனாலும் சரி, இல்லை வீட்டிலையே சோப் பேஸ் எல்லாம் வாங்கி எனக்கு தேவையான சோப்பை நானே ரெடி பண்ணிக்குவேன்றவங்கனாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபேஷியல் பாம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நான் சோப் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட புதுசாக எதுவும் ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்குறாங்க அப்படிங்கிறவங்க இதை உங்களோட ப்ராடக்டில் ஒரு இதாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி கிளிசரின் சோப் பேஸும் அப்புறம் ஃபேஷியல் பாம் ஊற்றுறதுக்கான குட்டி குட்டி மோல்டும் தான் எடுத்திருக்கேன். முதல்ல அந்த பவுல் நான் மெல்ட் பண்ண போகிற பவுலில் ஐபிஏ வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதாவது ரப்பிங் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. இதை வச்சு எதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம நல்லா என்ன தான் க்ளீன் பண்ணியிருந்தாலும் ஏதாவது பாக்டீரியா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம ஐபிஏ வச்சு அதை ஸ்ப்ரே பண்ணும்போது அதெல்லாம் போயிடும். இப்போ நான் எடுத்திருக்க கிளிசரின் பேஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். பேஸ் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கிட்டால் நமக்கு சீக்கிரம் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் ஆகிடும். இப்போ நான் மெல்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ இதுலேயும் ஐபிஏ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஷியல் பாம்ஸும் மினி சோப்ஸும் ஒன்று தான் அப்படின்ட்டு நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம சோப்பை விட ஃபேஷியல் பாமில் அதிகமான எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுவோம். ஒரு சோப்பை நம்ம முழுசாக யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் ஃபேஷியல் பாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுவோம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ரெட் வைனு. 0% ஆல்கஹால் எடிபிள் ப்ராடக்ட் தான், ரொம்ப சேஃபு. இதோ இப்போ சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சோப்பில் யூஸ் பண்ணுறதை விட டபுள் மடங்கு எசென்ஷியல் ஆயிலும் ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்டும் ஃபேஷியல் பாம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்களோ அதுக்கு டபுள் மடங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றணும். நம்ம பெரிய மோல்டுனா அப்படியே ஒரேடியாக ஊற்றிடலாம். குட்டி மோல்டில் குட்டி குட்டி குட்டியாக கரெக்டாக ஊற்றணும். இதை நம்ம எப்படி ஊற்றினாலும் சிந்த தான் செய்யும். அதை எப்படி ப்ரொஃபஷ்னல் லுக்கில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம். ஃபுல்லாக ஊற்றிடலாம். எல்லா சோப் பேஸும் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போது ஒரு ஸ்கேலோ ஒரு நைஃபோ ஏதோ ஒன்று நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதா பார்த்து எடுத்து அந்த கார்னர்லேருந்து இப்படி தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்துடும். இப்படி வந்தால் தான் ஒரு ப்ராடக்ட் அதோட அவுட்லுக் நல்லா வரும். இந்த ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது தான் அது பார்க்க அழகாக லுக்காக இருக்கும் ஒரு ப்ராடக்டோட ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும். இப்போ இது நல்லா காயட்டும். ஒரு 20 to 30 மினிட்ஸில் செட் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. மேலேயும் ஐபிஏ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா இப்போ செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி எடுக்கும்போது அழகாக வெளியே வரணும். சூப்பராக வருதா? இதே மாதிரி நம்ம ஒரு ஃபேஷியல் பாமாக வெளியே எடுக்கணும். ஓகே. இப்போது சோப் பேஸ் எப்படி வாங்கணும், என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் சோப் பேஸில் அப்படிங்கிறது. முதல்ல மெல்ட் அண்ட் போர் சோப்புனா ஜஸ்ட் ஏதோ ஒரு பேஸை வாங்கி நம்ம வீட்டில் இருக்கிற எதையோ ஒன்று அரைச்சி போட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கும் நிறைய ஃபார்முலா இருக்குது, மெத்தட் இருக்குது. நம்ம இந்த பொருள் இவ்வளோ தான் ஆட் பண்ணணுங்கிற கால்குலேஷன் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போக சான்ஸ் இருக்குது. சோப்பெல்லாம் கெட்டுப்போன சோப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் நிறைய ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் இல்லாமல் நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணணும். சோப் பேஸ் வாங்கும்போது எஸ்எல்எஸ் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ பேஸாக பார்த்து வாங்கணும். ஏன்னா சோப் பேஸ் கிலோ 100 rupeesக்கு கூட கிடைக்கும். ஆனால் அதிலெல்லாம் எஸ்எல்எஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. நீங்கள் எங்கே சோப் பேஸ் வாங்கினாலும் அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, எஸ்எல்எஸ் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ சோப் பேஸாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நம்ம சாப்பிட்ற பொருளை எப்படி பார்த்து பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணுற இந்த சோப் பேஸும் பார்த்து வாங்குங்க. நீங்கள் எந்த ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணலைன்னா அதை வாங்காதீங்க. கொஞ்சம் காஸ்ட்லியானாலும் இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல பார்த்து வாங்குங்க. நம்ம ரெட் வைன் ஃபேஷியல் பாம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோட மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு 100 கிராம் சோப்புக்கு என்ன குவான்டிட்டி போடுவீங்களோ அதுக்கு டபுளாக போட்டுக்கோங்க. தேங்க்யூ.